இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. யார் யாரெல்லாம் வந்து தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி, அதாவது தனுவஸ் கீழே யூஜி அட்மிஷன்ஸ்க்கு நிறைய பேர் வந்து வெட்டினரி அண்ட் வெட்டினரியில் இருக்கக்கூடிய பிடெக் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, கவுன்சிலிங்கோடைய ஸ்கெடியூல். ஸோ கவுன்சிலிங்கோடைய ஸ்கெடியூலை வந்து நமக்கு தெளிவாக அப்டேட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வந்து வெப்சைட்ல போய் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. எந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றாங்க, யார் யாரெல்லாம் கவுன்சிலிங்ல கலந்துக்கிற முடியும், ஸோ கவுன்சிலிங்க்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற டீடைல்டு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நீங்க பாக்குறது வெட்டினரி யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். நம்மளுடைய வெட்டினரி யூஜி டாக்டர்ஸ் யூடியூப் சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க. நீங்களும் புதுசா பாக்குறீங்க, கவுன்சிலிங் வெயிட் பண்றீங்க. நாட் ஒன்லி தமிழ்நாடு ஸ்டேட் மட்டும் இல்லாம பிசிஐ கவுன்சில், அதாவது வெட்டினரி கவுன்சில் இந்தியா, அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா நீட் மார்க்கை வச்சு வெட்டினரிக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஆல் இந்தியா கோட்டாவுடைய அப்டேட்ஸும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ விசிஐ இன்னும் ஓப்பன் பண்ணல, அதை பத்தின விரிவான வீடியோ அடுத்தடுத்த செஷன்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ வந்து தெளிவா வீடியோ பார்ப்போம். ஸோ இதுல வந்து நீங்க தனுவஸ் வெப்சைட்ல போனீங்கன்னா இன்னைக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டோடைய ஆன்லைன் அண்ட் இன் பர்சன் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெளிவா கொடுத்துட்டாங்க. பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் பிடெக் இதை நீங்க எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அண்ட் பிடெக் கோர்சஸ் உடைய அந்த கவுன்சிலிங் ஸ்கெடியூலை வந்து நான் டீட்டெயிலா சொல்றேன். நீங்க பாக்குறது வெட்டினரி யூஜி டாக்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து. ஓகே, முதல் ரவுண்டுக்கான, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வெட்டினரிக்கும் அண்டு பிடெக் கோர்சஸ்க்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வெட்டினரி அண்டு அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2024-25 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச். ஸோ இந்த கோர்சஸ் பற்றி நம்ம இப்போ கவுன்சிலிங்கோடைய டீட்டெயில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன் பர்சன் கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது வந்து ஸ்பெஷல் கேட்டகரியும் சரி 7.5 கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த ரிசர்வேஷன் வந்து டைரக்டா சென்னையில தான் நடக்கும். ஸோ அவங்க மட்டும் வந்து சென்னையில இன் பர்சன் கவுன்சிலிங் டைரக்டா வந்து அந்த கேண்டிடேட் போய் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். பட் ஜென்ரலா இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்லைன்ல கவுன்சிலிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பெஷல் கேட்டகரியில மொத்தம் வந்து 4 கேட்டகரி வராங்க, அதாவது 7.5 தவிர. டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன், ஸ்போர்ட்ஸ் கோட்டால பாய்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டால கேர்ள்ஸ், சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன். இதுல வந்து இவங்களுக்கு எப்ப கவுன்சிலிங் நடக்குதுன்னா 4/9/2024 9 AM வெனஸ்டே வந்து காலை. ஸோ 4 பேட்சா வந்து உங்களை 4 ஸ்லாட்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ 4 ஸ்லாட்னா தனித்தனியா உங்களுக்கு ரேங்க் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சேர்த்து. ஓகேவா? ஸோ டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு 1ல இருந்து ஏற்கனவே ரேங்க் லிஸ்ட் விட்டாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல 1ல இருந்து 54. ஸ்போர்ட்ஸ் பாய்ஸ் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 14 பேர் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. இதுல டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ்க்கு 193.500ல இருந்து 101 வரையும். ஸ்போர்ட்ஸ்ல மெரிட்ல பாய்ஸ்ல 14 பேர்ல 840 to 100 பேர் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேர்ள்ஸ்ல வந்து 10, 1ல இருந்து 10. கட் ஆஃப் ரேஞ்ச் 760 190 போட்டிருக்காங்க. அதாவது இவங்களுடைய மார்க். ஸோ இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கட் ஆஃப் மார்க் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் மார்க். ஓகேவா? ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு மெரிட் லிஸ்ட் விட்டுருப்பாங்க, அதுபடி. சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனுடைய 12 பேர் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. 199.500ல இருந்து 192. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 7.5 இல்லாம ஜென்ரலா இருக்கக்கூடிய இந்த, அதாவது மத்த ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம 7.5 பார்ப்போம். ஓகே, 7.5க்கு வந்து 5ஆம் தேதி கவுன்சிலிங் வந்து டைரக்டா எங்க நடக்குது அப்படின்னா 2 பேருக்குமே. முதல் நான் சொன்ன வென்யூ பாத்தீங்கன்னா அண்ணா ஆடிட்டோரியம், மட்ராஸ் வெட்டினரி காலேஜ், வேப்பரி, சென்னை 6,07,000. இங்கே தான் வந்து கவுன்சிலிங் நடக்குது. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் வெட்டினரி கல்லூரியில். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டால அகடமிக்கு 105 பேர் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. 1ல இருந்து 105. கட் ஆஃப் ரேஞ்ச் 199.500ல இருந்து 192. அதே இது ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல ரேங்க் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 8 பேர் கூப்பிட்டுருக்காங்க. 191 to 186. ஸோ இது வந்து 7.5. ஓகேவா? இவங்களுக்கு இந்த 5ஆம் தேதி தான் கவுன்சிலிங் நடக்குது. ஸோ மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல். ஸோ ஜென்ரலா இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ கவுன்சிலிங் நடக்குது? ஓகே, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி நான் சொன்ன அவங்களுக்குலாம் டைரக்டா நடக்கும். பட் இவங்களுக்கு பொறுத்தவரையும் ஆன்லைன்ல நடக்கும்.
ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் ஸ்ட்ரீம். இவங்க வந்து ஜெனரல் கேண்டிடேட், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிடையாது. இவங்களுக்கு வந்து 4ஆம் தேதியில இருந்து, அதாவது 4/9/2024 அடுத்த மாசம் காலையில 10 மணிக்கு, வெனஸ்டே 10 மணில இருந்து சாட்டர்டே 7/9/2024 10 PM குள்ள நீங்க ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்ஸ் அலாட்மெண்ட்ன்றது 11ஆம் தேதி. ஓகேவா? 11ஆம் தேதி சீட்ஸ் அலாட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டரும் கொடுத்துருவாங்க ஆன்லைன்ல. ஓகேவா? இதுல வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிவிஎஸ்சி ஏஹெச் டேட்ஸ் ஃபார் பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபீஸ் அட் த ரெஸ்பெக்டிவ் அலாட்டட் காலேஜ். சீட் அலாட் ஆகி அலாட்மெண்ட் லெட்டரை எடுத்துட்டு உங்களுக்கு ஜாயிண்ட் ஆஃப் டேட், அதாவது டைரக்டா அந்த காலேஜ்ல போய் நீங்க பிசிக்கல் ரிப்போர்ட் பண்ணி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஃபீயை கட்டிட்டு அந்த காலேஜ்ல வந்து நீங்க ரிப்போர்ட் பண்றதுக்கான அந்த டேட்ன்றது 12ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்னா அடுத்த நாள் 12/9/2024 காலை 10 மணில இருந்து 20/9/2024, அதாவது ஒரு 8 நாள் வந்து உங்களுக்கு டைம். இது வந்து டைரக்டா போயிடும். இதுவும் ஆன்லைன்ல பண்ண முடியாது. டைரக்டா நீங்க எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணி வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடணும். ஓகேவா? சோ இது வந்து ஓகே கவுன்சிலிங்கோட ஸ்கெடியூல் கொடுத்துட்டாங்க. ஓகே, எந்த ரேஞ்சஸ் வரையும் கூப்பிட்டுருக்காங்க, அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரலா கேண்டிடேட் கூப்பிட்டுருக்காங்க பாருங்க. ஸோ ஜென்ரல் கேண்டிடேட் எந்தெந்த கட் ஆஃப் வரையும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றத ஒரு நம்ம இது கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், முதல் ரவுண்டு கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அகாடமிக் ஸ்ட்ரீம். அகாடமிக் ஸ்ட்ரீம்ல ஓப்பன் கேட்டகரியில 199 இருந்து 193. இவங்களுடைய ஓவரால் ரேங்க் வந்து 71 இருந்து 1098. அதே இது பிசி கம்யூனிட்டியில 200 கட் ஆஃப்ல இருந்து 193. இவங்களுடைய ரேங்க்னு பாத்தீங்கன்னா 2ல இருந்து 1120. இது வந்து ஜென்ரல் ரேங்க். ஸோ ஜென்ரல் ரேங்க் தான் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது. ஜென்ரல் ரேங்க் படி ஓவரால் ரேங்க்னா அதுதான். 2ல இருந்து 1120 வரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 1120 அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்குலாம் அடுத்தடுத்த ரவுண்ட் மேபி கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க மெரிட்ல செக் பண்ணிக்கோங்க. அதே இது பிசி முஸ்லீம் கேட்டகரி பிசி எம் வந்து பாத்தீங்கன்னா 199 இருந்து 185 வரையும். இவங்களுடைய ஓவரால் ரேங்க் வந்து பிசிஎம்ல 69 ஜென்ரலா. ஸோ ஜென்ரல் ரேங்க் வந்து 69 வந்து 3083. அதே இது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டினோட்டட் நோட் இது டிஎன்சி பாத்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி 200ல இருந்து 193, 1ல இருந்து 1118 வரையும் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்சில 199ல இருந்து 185. இவங்களுடைய ஓவரால் ரேங்க் எஸ்சில 43ல இருந்து 3092. இது கம்யூனிட்டி கிடையாது. ஓவரால் ரேங்க் வந்து 43ல இருந்து 3092 வரை கூப்பிட்டுருக்காங்க. எஸ்சிஏ ஸ்கெடியூல் காஸ்ட் அருந்ததியர் வந்து 199 டு 180. இவங்களுடைய கட் ஆஃப் அதாவது இவங்களுடைய ஓவரால் ரேங்க் வந்து 50ல இருந்து 4310. எஸ்டியை பொறுத்தவரை 197 50ல இருந்து 180 வரையும், 239 டு 4337 ஓவர் ரேங்க் வரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒகேஷனல் ஸ்ட்ரீம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஒகேஷனல் ஸ்ட்ரீம் பார்த்துருவோம். ஓகே, ஒகேஷனல் ஸ்ட்ரீம் வந்து நமக்கு எம்பிசி வந்து எம்பிசி மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க. அதாவது 196.9 இருந்து 160 வரையும், 1ல இருந்து 147 ஓவரால் ரேங்க். ஓகே, இந்த கவுன்சிலிங்ல கண்டிப்பா வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். அது நீங்க தனியாவே பிடிஎஃப் எடுத்து நீங்க ஆன்லைன்ல பாத்துக்கலாம். பட் அதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து இதுல மெயினா ஒரு சில இது கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் முடிப்போம். இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ், அதாவது the candidates who have secured the cutoff mark above the mentioned mark in the respective communities should register for first round of online counseling in the university website. யார் யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூப்பிட்டுருக்காங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரை வச்சுதான் நீங்க வந்து இது பண்ணணும். அவங்க தான் எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நீங்க அப்ளிகேஷன் போடும்போது என்ன ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடியும் அந்த ஃபோன் நம்பர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, failure of registration of eligible candidate for the first round of counseling as that counseling cutoff mark above mentioned in the table
within the stipulated date and time will not be considered further at any cost. அதாவது வந்து அவங்க சொன்ன டேட்டை தாண்டி இப்ப 4ஆம் தேதி வரை இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்களா, அந்த டேட்குள்ள நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை தாண்டி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களை கன்சிடர் பண்ணிக்கிற மாட்டாங்க. தயவு செய்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கேண்டிடேட்ஸ் நீட் நாட் பே எனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஃபார் கவுன்சிலிங். Registration first round of counseling does not offer any guarantee of getting admission. அதாவது நீங்க வந்து இப்ப ஆன்லைன்ல வந்து நீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய எந்த ஒரு கேண்டிடேட்டுக்கும் சீட்டு கேரண்டியா கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ண சொல்றாங்க. ஃபர்தர் கான்டாக்டுக்கே தனுவசம் வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் நீட் நாட் டு பே எனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங். ஆன்லைன்ல கலந்துக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இல்லைன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்ற இதுல இந்த ஷெடியூல்ல சொன்ன அந்த கட் ஆஃப் தவிர வேற எந்த கேண்டிடேட் கூப்பிடல அடுத்து அப்படின்றவங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. உங்களை அடுத்த ரவுண்டு வந்து செகண்ட் ரவுண்ட் நடக்கும். அதுல வந்து சீட் வேகன்சி வரும், அப்ப கூப்பிடலாம். தொடர்ந்து வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய